இங்க நடக்கின்ற நல்லதுக்கெல்லாம் திராவிட மாடல் காரணம் என்றால், இந்த சறுக்கலுக்கு அவர்கள்தான் காரணம். ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, நான் கடந்த 2, 3 வருஷங்களாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற காலி பெருங்காய டப்பாவா நீங்க இருக்காதீங்க. நான் பழம் பெருமையை பேசாதீர்கள். வெறுமனே இருக்கக்கூடிய அந்த இண்டக்ஷன் நமக்கு இத வச்சு நீங்க பேசாதீங்க. கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோவ வச்சு மட்டும் தமிழ்நாடு சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லாதீங்க. நம்மள விட குறுகிய காலத்துல ஃபாஸ்டா வளர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு யுபி. சோ நீங்க வந்து அத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எங்க நீங்க மேட்ச் பண்ணணும். இப்ப இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த 2 ஸ்டேட்ட உடனடியாக அவர்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணு பீகார், இன்னொன்னு யுபி. இந்த 2 தான் சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேஷ். இல்லையா? உத்தரப்பிரதேஷ். இந்த உத்தரப்பிரதேசத்துல 2015ல வெறும் 34 கல்லூரிகள் இருக்கு. சரிங்களா? வெறும் 34 கல்லூரிகள் இருக்கு. இன்னைக்கு அவர்களால 78 கல்லூரிக்கு மேல நீங்க அப்படியே பாருங்க மோர் தென் டபுள். 36 கல்லூரி எங்க இருக்கு, 78 எங்க இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அதோட அவர்கள் முதல்ல வர முடியுதுன்னா, இந்த அந்த growth ரேட் பாருங்க, மோர் தென் டபுள் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 10 இயர்ஸ். ஆனால் நீங்கள் 75 வருஷத்துல 50 வருஷம் திராவிட கட்சிகள் தான் இங்க ஆண்டு இருக்குது. அதுவும் கடந்த 3 வருஷத்துல இவர்கள் 11 கல்லூரியை தொடர்ந்த 21ல 22ல 21, 22க்கு 11 கல்லூரி திறக்கிறாங்க. அது இவர்கள் திறந்தது அல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும் போன ஏடிஎம்கே பீரியட்ல அதற்குள்ள வேலைகளை எல்லாம் செஞ்சு பர்மிஷன் எல்லாம் முடிச்சு திறக்கும் போது இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, இவங்க திறந்தாங்க. சோ கண்டிப்பாக அதுல அவங்களுடைய கிரெடிட் இல்ல.